மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் தங்கமும் வெள்ளையும் கலந்த ஒளியில் ஜொலிக்கும் ஒரு அதிசய குதிரை வாழ்ந்தது. அந்த குதிரை யாருக்கும் சொந்தமில்லை, அது சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. கிராம மக்கள் அதை ஒளிக்குதிரை என்று அழைத்தனர். ஒரு நாள் அந்த குதிரை கிராமத்தை விட்டு மலைத்தொடரின் ஆழத்திற்குள் சென்று கொண்டிருந்தது. அமைதியான பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய பையன் கவலையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பையனின் குடும்பத்துக்கு விவசாயம் தோல்வியடைந்து அன்றைய தினம் சாப்பாடு கூட இல்லை. குதிரை மெதுவாக பையன் அருகே சென்றது. அதன் குளம்புகள் நிலத்தை தொடும் இடம் ஒளிர்ந்தது. அங்கிருந்த உலர்ந்த நிலம் பசுமையாக மாறியது. சில நொடிகள் கழித்து அங்கிருந்த தண்ணீர் பொங்கியது. அவன் முகத்தில் முதல் முறை நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. அந்த நீரால் கிராமத்தின் வயல்கள் மீண்டும் வளமானது. மக்கள் ஆனந்தத்துடன் குதிரைக்கு நன்றி சொல்ல வந்தார்கள். ஆனால் ஒளிக்குதிரை யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக மலைக்குள் மறைந்து சென்றது. நெறி: நாம் செய்யும் நல்ல செயலுக்காக நன்றி எதிர்பார்க்க வேண்டாம். நல்லது செய்தால் நல்லதே திரும்பி வரும்.